வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவானது பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பது. டோக்கியோ நகரில் பிறப்பு விகிதம் அதிகரிப்பது சம்பந்தமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டோக்கியோ என்பது ஜப்பான் நாட்டின் தலைநகரமாகும். மேலும் இந்நகரத்தின் மொத்த மக்கள் தொகை 12 மில்லியன் ஆகும். அந்நாட்டின் மக்கள் தொகையில் 10% பேர் இங்கு வாழ்கின்றனர். டோக்கியோ ஜப்பானின் 4 முக்கிய தீவுகளில் பெரிய தீவான ஹொன்ஷு தீவின் தென்கிழக்கு பகுதியில் கண்டோ மாநிலத்தில் அமைந்துள்ளது. 23 நகராட்சி வார்டுகளும் மாநிலத்தில் 39 நகராட்சிகளும் உள்ளன. இவற்றில் 30 மாநிலத்தின் மேற்கிலும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இங்கு அமைந்துள்ளன. உலகின் எந்த நகரத்திற்கும் இல்லாத பெருமையாக உலகளாவிய ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 51 நிறுவனங்கள் இந்த நகரிலிருந்து இயங்குகின்றன. இந்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதாக இந்நாடு கருதியது. எனவே குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்காக 2025 ஏப்ரல் முதல் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே அலுவலகங்களில் வேலை செய்யும் நாட்களாக அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்த டோக்கியோ அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் ஊழியர்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவது மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.